ஒரு குட்டி பொண்ண காப்பாத்த போன ஹீரோவ அந்த ஏரியா ரவுடிங்க அடிச்சு கைய உடைச்சிடுறானுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு ஹெல்ப்புக்கு வரா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு டென்ஷன் ஆயி, நைட் அவன என் வீட்ல தான் தங்க வைக்க போறேன்னு சொல்லி ஹீரோவ அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. ஹீரோவோட ஃபோன் காணாம போனதுனால இந்த பொண்ணு நெறைய ஹெல்ப் பண்றா. ஒரு நாள் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மாவோட கூட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. இத பார்க்குற நம்ம ஹீரோ அந்த பொண்ண தனியா கூப்ட்டு இத பார்த்து நம்ம ஹீரோ அவன புடிக்கலன்னா நேரடியா சொல்லுங்கன்னோனே, இந்த பொண்ணு அவன ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஒரு நாள் ஹீரோவும் அந்த பொண்ணு ஒரு மலை மேல இருந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க இருந்தா என் தம்பி காணாம போனான். அவன் செருப்பு மட்டும் தான் கிடைச்சது. 4 வருஷமா நான் அவன தேடிட்டு இருக்கேன்னு சொல்றா. என் தம்பி திரும்ப வந்துருவான்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோ சொல்றான், அந்த குட்டி பொண்ணு கிடைச்சதும் நானும் இந்த ஊரு விட்டு போயிருவேன்னு சொன்ன உடனே, இந்த பொண்ணு அதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ஹீரோ வந்து காசுக்காக தான் இந்த பொண்ணு கூட்டு போக வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ கிட்ட கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் காசுக்காக தான் முதல்ல வந்தேன். ஆனா உன்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் நான் காசுக்காக எதையுமே பண்ணலன்னு சொல்றான். இந்த குட்டி பொண்ண காப்பாத்திட்டு அந்த ஹீரோ ஊர விட்டு போனதுக்கப்புறம், ஒரு நாள் அந்த பொண்ணு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. ஐ மிஸ் யூன்னு சொல்லி. அத பார்த்த உடனே ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான்.